அந்த பேஷண்ட் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் டாக்டர். கண்மணி கண்மணி டாக்டர் என்னாச்சு? தெரியல டாக்டர். பேசியிருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓ. சரி, அவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர். பாத்துமா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கமா. மெதுவா. பார்த்து பார்த்து பாத்து. மெதுவா மேடம். என்னம்மா நீ? நான் எவ்வளவு சொன்னேன், நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல இருக்க குழந்தைக்காகவாவது நல்லா சாப்பிட வேண்டாமா? எழுதி கொடுத்த மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடுறேன் டாக்டர். அப்புறம் எப்படி உடம்பு இவ்வளவு வீக்கா இருக்கும்? பொய் சொல்லாதம்மா. அவர் எங்க? யாரு? உன்னோட ஹஸ்பண்டா? ஆமா. வெளியில தான் வெயிட் பண்றாரு மேடம். சரி, எந்திரிச்சு வாமா. உட்காருமா. ஏற்கனவே எழுதின டேப்லெட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு டாக்டர். சரி, இன்னொரு விட்டமின் டேப்லெட் எழுதி தரேன், அதையும் சாப்பிடுங்க. நர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். சார், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க சார். சரி. டாக்டர். வாங்க சார். இந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அவங்க இப்போ ஓகே தான். நீங்க இதை வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். போங்க. நீ கன்சீவா இருக்கமா? தண்ணி நிறைய குடிக்கணும். கவனமா இருக்கணுமா. கஷ்டமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் கரு களைஞ்சிரும். இதை மட்டும் ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் இது. ஓகேவாம்மா? டாக்டர், மெடிசன். உட்காருங்க. எஸ் சார். ஒய்ஃபை கேரிங்கா பாத்துக்க மாட்டீங்களா? என்ன சார் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? உங்க ஒய்ஃப் தானே? பாத்துக்கோங்க சார். எங்க ஒர்க் பண்றீங்க? ஜவுளி கடை வச்சிருக்கோம். எப்பவுமே கடையிலே இருக்காம
அப்பப்ப வீட்டுக்கு போய் ஒய்ஃப பாத்துக்கோங்க. பிடிச்சத வாங்கி கொடுங்க. சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போங்க. உங்க லைஃப்ல உங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான டைம் இது. சரிங்க டாக்டர். ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனாலதான் மயக்கம் வந்திருக்கு. இனி நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா? கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ டாக்டர். இனி ஸ்ட்ரெஸ் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இந்தாங்க மெடிசன்ஸ். சேஃபா கூட்டிட்டு போங்க. சரிங்க டாக்டர். வா கண்மணி. தேங்க்யூ டாக்டர். பாத்து போமா. கண்மணி, மெடிசன் என்ன ஹஸ்பண்ட் உரிமையோட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. நான் கிளம்புறேன். நான் ட்ராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோல போய்க்கிறேன். கண்மணி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். வாங்க வணக்கம் டீச்சர். சார். வாங்க சார். வணக்கம். சொல்லுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுத்திருந்தோம் ஆ, சார். அதெல்லாம் பேக் பண்ணி பண்டல் போட்டு ரெடியா இருக்கு. ஆ. வாங்க டீச்சர். ஓகே சார். வாங்க சார். வரோம் சார். இதான் சார் உங்க பார்சல். எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கு சார். எடுத்துட்டு போலாம் சார். பார்த்து தூக்குங்க சார். பிடிங்க சார். சார் ஒரு நிமிஷம். பில் போடாம போறீங்க? பில் எதுவும் போட மாட்டோம் மேடம். இது எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கான யூனிஃபார்ம். எப்பவும் இங்க ஃப்ரீயா கொடுக்கறது தான். இல்ல மேடம், பில் போட்டு கண்டிப்பா கணக்கு காமிக்கணும். பில் போடாம கொடுக்க முடியாது. மேடம், இது வழக்கமா கொடுக்கறது தான். இதுக்கு பில் எல்லாம் போட மாட்டோம். மதி சார், இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்குலாம் பில் இருக்குல்ல, அப்போ வெளில போறதுக்கும் நாம பில் போடணும்ல. ஆ. ஏற்கனவே கணக்குல நிறைய குளறுபடி இருக்கு சார். இதுல நம்ம பில் போடாம குத்தா அப்புறம் வாங்கின மெட்டீரியல்ஸ்க்கு நீங்க எப்படி டாலி பண்ணுவீங்க? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பில் போடாம மெட்டீரியல்ஸ் எதுவும் தர முடியாது. நீங்க ராமச்சந்திரன் சார் இருக்கும்போது வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம், நாங்கள் வரோம். ம். பாப்பா போலாம். வரேன் மேடம். மதி சார், ஆ. இந்த பார்சல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரி மேடம். எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. அடடே வாங்க 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 வாங்க. தம்பி. ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்க வந்தீங்களா? ஆமா. ஆல்ரெடி பேக் பண்ணி பண்டில் போட்டு ரெடியா இருக்குமே. இல்லை தம்பி, அப்பா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம். என்னாச்சுண்ணா? கூட வாங்க. நோ, மறந்துடாத சார். அந்த பண்டில் எங்க? அதோ அங்க இருக்கு சார். எத்தனை போய் அவங்க வண்டியில போடுங்க. இல்ல சார், மேடம் பில்லு போடாம எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. மேடமா? உங்களுக்கு புரிஞ்சதுல? ஓகே மேடம், நான் வேற எதுனா என்கிட்ட கேளுங்க. ஓ, அவங்க சொன்னா செய்வீங்க, நான் சொன்னா செய்ய மாட்டீங்க. ஆஹா. சரிங்க சார். ஏய், அக்கா, இங்க வா. ஏயா? இந்த ஏய் பொய்ன்னு சொல்ற வேலை ஏன்ட்ட வேணாம். நான் என்ன வீட்டு வேலைக்காரியா? ஓ, அப்படி வரீங்களா நீங்க? சரிங்க, சாரிங்க மேடம். ஆமா, நீங்க இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க மேடம்? ஏங்க மரியாதை தானே மேடம் கேட்குறேன், சொல்லுங்க மேடம். அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்னா என்ன மேடம்? கணக்கு பார்க்குற வேலை தானே? அப்போ நீங்கள் கணக்கு மட்டும்தானே மேடம் பார்க்கணும் இல்லையா? அது இல்லாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு தலை விடுறீங்க.
அது தப்பு தானே மேடம்? ஆனாலும் நான் முறைகிறேன். இந்த கடைக்குன்னு ஒரு சில நடைமுறை இருக்கு. அந்த மாத்திர அதிகாரம்லாம் உனக்கு கிடையாது. புரியுதா? தம்பி, ஐயா வந்ததுக்கு அப்புறம் கூட எடுத்துட்டு போறோம். எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு? சும்மா இருக்கா? இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. நீங்க வாங்க பண்டில் சரிங்க தூக்கம். தம்பி. சரிங்க சார். நவுரு. வரேன் சார். தம்பி, எங்களுக்காக நீங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும்? அந்த பொண்ணு அதோட வேலை தானே செய்யுது. கணக்குல காமிக்காம பொருள் எடுத்துட்டு போறது தப்பு தானே? இத்தனை வருஷமா இல்லாத கணக்கு இப்ப எங்கக்கா வந்துச்சு? கணக்குனா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? குழந்தைங்க படிப்புக்கோசரம் கேக்குறீங்க. நீங்க எத்துன்னு போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தம்பி. நன்றி தம்பி. போயிட்டு வாங்க. நான் ஏத்துக்கிட்டு வாங்க. சரிங்க சார். லிஃப்ட்லயே போயிடுங்க. சார். வாங்க வாங்க. நான் கீழே கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். வரேன் தம்பி. சரிக்கா. தம்பி. கீழே ஒரு லோடு இருக்குல்ல, அது எடுத்துன்னு வாங்க. வீரா, சார் சொல்லுங்க சார். என்னம்மா உன்னை ஏதோ சத்தம் போட்டானாமே? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. எனக்கு நீ அவ்வளோ முக்கியம். நோ, வேலையை பாருங்க. இந்த கடையோட மானத்தையே காப்பாத்தினவ நீ. உன்னை அவன் கேள்வி கேட்கறது? சும்மா ஊதாரியா சுத்துறவனுக்கெல்லாம் உன்னை பத்தி என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க வாங்க. வாங்க அம்மா, இங்க வாங்க. மதி, இங்க வா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. வீராயினி இங்க அக்கௌண்டன்ட் மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜரும் கூட. சார், ராகவனுக்கு அப்புறம் இனிமே இவங்க தான் எல்லாமே. வீரா, இந்த கடையில நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு முழு அதிகாரம் உனக்கு இருக்கு. யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரியுதா? ஓகே சார், புரியுது சார். நீ இங்க எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. மீறி யாராவது ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சரி, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. நீயும் போய் வேலையை பாருமா. நம்மளை வச்சு ப்ரொமோஷன் வாங்கிட்டா. இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்க கூடாது. மீறி நடந்தா அது என் புள்ளைக்கு ஆபத்துடி. இந்த குளத்துக்கு ஆபத்து. இந்த குளத்துக்கு ஆபத்துடி. உயிர் பலி நடக்கும். உயிர் பலி நடக்கும். இல்ல இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடத்த விட மாட்டேன். இல்ல
என்னாச்சு? என்னன்னு சொல்லு அத்தை. ராகவா, நான் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா. கனவா? ஆமா, கனவுல அம்மன் வந்து இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சுடா. அப்படி நடந்தா உயிருக்கு ஆபத்தாண்டா. இப்போ அதை பத்தி நினைச்சு படுத்திருப்ப. அதான் உனக்கு தோணிக்குது. இல்ல, சும்மா பயப்படாம படு அத்தை. ராகவா, பயமா இருக்குடா. ஒன்னும் பயப்படாத அத்தை. நான் வெளியே ஹாலில் தான் படுத்திருப்பேன். பயமா இருக்குடா. சாமி நமக்கு நல்லதுதான் செய்யும். உனக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா படுத்து தூங்கு. சரி. டீ ஏத்துக்குங்க. கல்யாண விஷயமா ஏதாவது பேச வந்திருக்கீங்களா? இந்த கல்யாணம் நடக்க வேணாம். ஏதாவது காரணம் சொல்லி இதை நிறுத்திடுங்க. என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறது ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லதில்லை. இந்த ஏரியாவுக்கு இவளுக்கு கல்யாணம்ங்கிறது தெரியும். இப்போ வந்து இப்படி சொல்றீங்க? எதை வச்சு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க? இத பாருமா, உன் அண்ணன் செத்துட்டார். அதுக்கு பிராயச்சித்தம் செய்யறதா சொல்லிக்கின்னு என் அண்ணன் இந்த கல்யாணத்தை பண்ண வந்துட்டார். ஆனா அவர் அவசரத்துல ஜாதகம் எதுவுமே பார்க்கல. அம்மா இல்லாத புள்ளிங்க. நானும் இதெல்லாம் பார்க்காம இருந்துட முடியுமா? அதான் நான் கூப்பிட்டு ஜாதகம் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்னா சேரவே கூடாதான். நான் இதை அண்ணனாண்ட பச்சி பச்சி சொல்லிட்டேன். அவரு குட்ட வார்த்தையை மீற மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீங்களாவது நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கேளுங்க. இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்களே, நாங்களா வந்து உங்களாண்ட சம்பந்தம் பேசணும்? நீங்களா தானே வந்து பேசுனீங்க. இப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஆரம்பத்திலே வானான்னு சொன்னோம். அப்பாவும் பையனும் திரும்ப திரும்ப வந்து பேசினதுனால தான் என் பொண்ணு மனசு மாதிரி இதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ நீங்கள் இப்படி சொன்னா எப்படி? ஏமா இப்ப இவ்ளோ பேசுறீங்க? பொண்ணை பெத்தவங்க நீங்க, நீங்களாவது ஜாதகம் பார்த்துருக்கணும்ல. நாங்கள் இருந்த குழப்பத்தில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏற்கனவே என் பொண்ணுக்கு பேசின கல்யாணம் நடக்கலை. இப்போ திரும்பவும் கல்யாணம் நின்னா என் பொண்ணை யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அப்ப வாழ்க்கை என்னவும் நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக கவலைப்படுறீங்க, நான் என் மருமகன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறேன். இந்த காலத்திலயும் அங்க ஜாதகத்துல இவ்ளோ சீரியஸா எத்தனை இருப்பீங்க? என்னம்மா பேசுற நீ? கண்மணி கழுத்துல ராகவன் தாலி கட்டினா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன என் மருமகன் உயிர்ல ரிஸ்க் எடுக்க முடியுமா? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜாதகத்துல சொல்றதெல்லாம் அப்படியே ஒண்ணெல்லாம் நடக்க போறது இல்ல. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. ஐய, என்னம்மா நீங்க என்னமோ எனக்கு விரோதக்காரங்க மாதிரியோ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரில பேசுற. ஏமா, உங்க பொண்ணை கட்டிக்க இருந்தவ உங்க கண்ணு முன்னாடியே செத்து போகல? ஏன்னா அவ ஜாதகம் அப்படி. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரிதான் பரவாயில்லன்னு நான் அப்படியே போக சொல்றீங்களா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அப்படிலாம் பேசணும்னு நினைச்சு நீங்க வரவே இல்லம்மா. ஆனா இருக்கிறத எடுத்து சொன்னாதானே உங்களுக்கும் புரியும். நீங்க உங்க சூழ்நிலை தான் பாக்குறீங்க, எங்க நிலைமை என்னன்னு யோசிக்கவே மாட்டீங்க.
தயவு செஞ்சு எத்தையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. இல்ல இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னு நீங்க புடிவாதமா நடத்தி அமிச்சு நாளைக்கு என் மருமவனுக்கு ஏதாவது ஆகி இந்த பொண்ணு ஒரேடியா வாழ வெட்டியா உங்க வீட்டுக்கே வந்துட்டா அப்ப பரவாயில்லையா? ஏங்க இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. மா அழாதம்மா. இங்க பாருங்கம்மா, எனக்கு என்ன இருக்குது, 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் சொல்றேன். அத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல. அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன்.